எல்லாரும் நல்லா இருக்குதுடா. நான் இன்னைக்கு ஒரு ஃபுட் உண்டாக்கி காமிக்க போகிறேன். குஸ்தா. அதுக்கு பேர் வந்து குஸ்தா. அதை பீஃபில் உண்டாகணும். நான் இதை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு அதில் சேரக்கூடிய சாதத்தை கூட காமிக்கேன். நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆக்கி வச்சிருக்கேன். சரியா? 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 தக்காளி, ஒரு கத்திரிக்காய். இதை எல்லாம் ரவுண்டாக அரிஞ்சு நான் சிறுதாட்டு ஒன்று வறுத்து வச்சிருக்கேன். சரியா? நல்ல வேண்டாம், லேசாக ஒன்று எண்ணெயில் இட்டு பிரட்டி வச்சிருக்கேன். சரியா? இனி இதை ஒரு சாதனமாக செஞ்சு தரேன். பீஃபு நம்ம கடையில் இங்கே குவைத்தில் இருக்கிறனால அரைச்ச பீஃபு கிடச்சோம். நம்ம இடத்துல எங்கேயும் வாங்கி கழுவி மிக்ஸி அது ஒரு இது உண்டு மிஷின், அதில் வச்சு அரைச்செடுத்தால் இது மாதிரி வரும். தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இத்தனையும் வறுத்து வச்சிருக்கேன். அதோட உள்ளி சிறுதாக அரைச்சி வச்சிருக்கேன். மல்லி இலை, 2 டொமேட்டோ பேஸ்ட்டு அது காய்ச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். சரியா? எண்ணெய், கருவேப்பிலை பவுடரு, நல்ல மிளகு பவுடரு, ஜீரக பொடி, மஞ்சத்தூள், இஞ்சியும் வெளுத்துள்ளியும் சிறுதாயிட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் போதும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான உப்பு, மல்லி இலை. சரியா? இவ்வளோ மச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சரியா? பாருங்க, இந்த பீஃபில் உள்ளியை தட்டி இந்த மல்லி இலையும் போட்டு பார்த்துக்கிடுங்க. நல்ல மிளகு, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை பவுடரு, இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு இவ்வளவு வச்சு உப்பு இந்த பீஃபில் இருக்கும். அதனால் தேவை உண்டாக்கி நமக்கு தேவைச்சு போட்டுக்கிடலாம். சரியா? சரி, இதை நல்ல வெண்ணம் பிசையணும். நல்ல வெண்ணம் பிசைஞ்சு நம்ம ரவுண்டாக பிடிக்கணும். சரியா? நான் இதுதான் விரசிடிந்து நமக்கு நீ இதை வடை மாதிரி பிடிச்செடுப்போம். சரியா? கனம் குறைச்சி வடை மாதிரி உருட்டி இப்படி எடுத்துட்டு நம்ம கையில் வச்சு இந்த அளவு கொஞ்சம் கனம் பருத்தி எடுத்தால் போதும். சரியா? வடை மாதிரி இப்படி நம்ம எடுத்துச்சு 20 நிமிஷம் ஓமல்ல வச்சா போதும். 20 நிமிஷம். ஏன்னா நம்ம இதெல்லாம் அரை வேக்காடு ஆக்கியில் வச்சுருக்கோம். அதனால் எண்ணெயில் இட்டு அரை வேக்காடு ஆக்கி வச்சுருக்கோம். சரியா? இது விரவும்போது நீங்கள் தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. இதில் உப்பத்தும், அதனால் கொஞ்சம் போட்டு உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கிடுங்க. உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வறுக்கும்போது அதில் உப்பும் நல்ல மிளகும் போட்டு கொஞ்சம் பிரட்டி வச்சுட்டு தான் நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பாத்திரத்தில் செட் பண்ணி ஓமல்ல வைப்போம். சரியா? இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இந்த பாத்திரத்தில் தேய்ச்சி விடும். கூடுதல் வேண்டாம், வேண்டாம். பாத்திரத்தில் தேய்ச்சி பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குதா? சரியா? நம்ம இதை செட் பண்ணி விடலாம். இப்படி வச்சு அப்போ இப்படி வச்சு தக்காளி வச்சு இப்படியே செட் பண்ணிவிடலாம். சரியா? இப்படி செட் பண்ணலாம். இந்த தக்கூசை நான் டொமேட்டோ பேஸ்ட் எவ்வளோ காய்ச்சி வச்சுருக்கேன். சரியா? இது அரபி புட்டு. நான் எல்லாம் செட் பண்ணி இதை அடிங்க பேப்பர் போட்டு மூடி நம்ம அப்படியே தூக்கி ஓமல்ல வச்சுருக்கேன். சரியா? அப்படியே தூக்கி ஓமல்லி வகத்தை வச்சேன். சரியா? நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தை தூக்க போகிறேன். சரியா? பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை பார்த்து திறக்க போகிறோம். சரியா? கிடக்கல எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இருக்குது பார்த்தல. இனி நீங்கள் பாத்திரத்தில் விளம்பி பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்கள் லீவு நாளில் இது நீங்கள் பிள்ளைகளுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க. அப்போ கடையிலேருந்து நம்ம வாங்கி கொடுக்கிறத சொந்தமாக வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளும் சாப்பிடும், உங்களுக்கும் டேஸ்ட்டாக சாப்பிடலாம். நம்ம சொந்த கை கொண்டு செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சரியா? நீங்களும் பாத்திரத்தில்
இந்த மாதிரி லீவு நாள் ஸ்கூல் லீவு நாளும் உங்களுக்கு நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும் மாதிரி செய்யுங்க. இது ஏன்னா அரிஞ்சு நம்ம பெட்டுன்னு வறுத்தெடுத்தானேன்னா ஒரு புத்திமுட்டும் இல்லை. பெட்டுன்னு தானே உங்களுக்கு அதை வேற முடியும். வெறும் 20 மினிட்ரு ஓமலில் வச்சா மதி. நம்ம ஊரில் எல்லாம் ஓமல் எல்லாருக்கும் வீட்லேயும் இருக்காது. ஆனால் இது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நான் அதை ஓமலில் வச்சேன். சரியா? நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. பாய்.